சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 3/12/2025 புதன்கிழமை, கார்த்திகை மாதம் 17ஆம் நாள், திரையோதசி திதி இன்று மதியம் 12:26 வரை, பரணி நட்சத்திரம் இன்று மாலை 6 மணி வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல அறிமுகங்கள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை என எதிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்களை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய இனிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுன்றது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு எதையாவது ஒன்றில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அந்நிய மத இன மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் வழிகாட்டுதல்கள், அவங்க ஹெல்ப் பண்ணுறது, அவங்க மூலமாக ஒரு வேலை தொழிலில் நல்லா இருக்கிறது, இந்த மாதிரியாக காலையில் இருந்து ஒரு இரவிற்குள்ளேயே வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். சிலருக்கு எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுன்றதில் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு தொழில் வச்சுட்டோம், சரியாமல் இறங்கிட்டோம், இதில் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இதில் எப்படி ஒரு முயற்சி பண்ணி நம்ம மேலே வர்றது, ஒரு சோஷியல் மீடியாவில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இணையம் சார்ந்த தொழில்கள் எப்படிப்பட்ட விதத்தில் நல்லாயிருக்கும், அப்டேட் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கையை இந்த காலத்திற்கு ஏற்றாற் போல் வாழ்கிறது எப்படி. நமக்கு 50 வயசு 60 வயசு ஆகிடுச்சு, இளைய பருவத்தினர் தூள் கலப்புறாங்க, நம்மளும் அதில் போய் அப்டேட் ஆகணும் இல்லையா, ஒரு நெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்கின்ற மாதிரியாக இன்றைய இளைய தலைமுறைக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு பெரிய அளவில் மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மனமாற்றம் கூட இன்றைக்கி ஏற்படும். ஒரு சில நிலைகளில் இது இப்படி இருக்கு, அது எப்படி இருக்குன்றதுல கொஞ்சம் தெளிவுகள் இன்றைக்கி கிடைக்கும். ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்த ஒருத்தர் இப்படித்தான் பண்ணுவார், அப்படித்தான் பண்ணுவார்ன்ற மாதிரியான தீர்க்கமான முடிவுகள், மனக்குழப்பம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலையில் கூட பார்த்திங்கன்னா, இந்த வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, இந்த தொழிலை வச்சுருக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி பணம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், போய்கிட்டே இருக்கே, அல்லது இந்த வேலையில் நம்முடைய உழைப்பு, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு வேலை செஞ்சாலும் எதிர்காலத்தில் நமக்கு நல்லா இருக்கக்கூடிய வேலையைத்தானே செய்யணுன்ற மாதிரியாக நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களில் ஒரு மாற்றங்கள், மனமாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கூட்டு தொழிலில் இது வரைக்கும் வந்த கருத்து வேறுபாடுகளும் விலகும். சில பேர் இன்றைக்கி கூட்டு தொழிலே வேண்டாம், இனிமேல் அப்படியே பிரித்து போட்டு தனியாகவே தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இறங்கிடுவீங்க. என்னதான் இருந்தாலும் 4 பேர் சேர்ந்து செய்கிறது, 3 பேர் சேர்ந்து செய்கிறது, நம்ம தான் கஷ்டப்பட வேண்டியிருக்க தவிர அவங்க சும்மா ஜாலியாக உட்காந்துக்கிட்டு பணத்தை மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க என்கின்ற மாதிரியாக ஒரு மனமாற்றத்தின் மூலமாக அந்த மாற்றம் நல்லபடியாக நடந்து அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சில சிறப்பு பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. இன்று மாலை 3 மணிக்கு பிறகு ஏதேனும் தொலைதூர தகவல்களின் மூலமாக நற்செய்திகள் வரக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தந்தை மீது இருந்த ஒரு வருத்தங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அப்பா அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, தம்பிக்கு தான் பண்ணுறாங்க, தங்கச்சிக்கு தான் பண்ணுறாங்க, அண்ணன் அக்காவில் தான் பார்க்குறாங்க, என்ன கண்டுக்கவே விட்டுறாங்க, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் நல்ல விதமாக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பூர்வீகம் சார்ந்த அப்படியே ஒரு எண்ணங்கள், நினைவுகள் வரும். கிராமத்தில் அந்த வீடை எப்படி கட்டணும், எடுத்து எப்படி கட்டணும், அந்த நிலத்தை எப்படி குத்தகை கூடணும், அல்லது திரும்ப கிராமத்துக்கே போயிடணும், 60 வயசு ஆக போது ரிட்டையர்மெண்ட்டை அப்படியே கிராமத்தில் கழிச்சா என்ன, அல்லது இப்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு தாய்நாட்டிற்கு திரும்ப வரக்கூடிய எண்ணங்கள், இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் போகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்குது. இளைய பருவத்தினருக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவத்திற்காக போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்திலேயே குழந்தை பாக்கியம், அந்த புனிதமான கருவுறுதல் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது இருக்குதுங்க. எல்லா நிலைமைகளையும் மிதன ராசிக்காரர்கள் படிப்படியாக ஒரு மாதிரியான சோக நிலைமையிலிருந்து சுக நிலைமைக்கு மாறக்கூடிய மாற்றங்கள் இப்போது இந்த நாளிலிருந்தே ஆரம்பிக்கும். ஆண் பெண் இருவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மிதன ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே வேலை தொழிலில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு நன்மைகள்னே வச்சுக்கோங்க. பணம் ஒருத்தர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருந்தது திரும்ப வராதுன்னு கைவிடப்பட்ட தொகை வரக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் கை கொடுக்காத ஒரு ஷேர் மார்க்கெட்டு போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஒருத்தருக்கு தேவையில்லாமல் ஹெல்ப் பண்ணுங்க. என்னுடைய மனைவி நகையை வச்சு, என்னுடைய குழந்தைகளுடைய நகையை வச்சு, என்னுடைய நகை அல்லது நானே ஒரு ஷூரிட்டி கையெழுத்து போட்டு, நானே என் சொந்த கிரெடிட் கார்டை கொடுத்து, எப்பா நீ உன்னுடைய பிரச்சனையிலிருந்து வந்துருப்பா, வெளியே வந்திருப்பா, அப்புறமா எனக்கு பிரச்சனையை பணத்தை திருப்பி கொடுப்பான்ற மாதிரியாக இலக்கிய மனம் கொண்ட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்கள் கடகராசிக்காரங்க யார்கிட்டையாவது போய் ஏமாந்துருப்பீங்கல்ல, ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் ஏமாந்துருப்பீங்கல்ல, அந்த நிலையில் இன்றைக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வராது, இது நடக்காது, இனிமேல் அதை முயற்சி பண்ண வேண்டாம், இந்த மாதிரி கைவிடப்பட்ட விஷயங்கள்லேருந்து மறுபடியும் ஏதாவது ஒன்று வரக்கூடிய ஒரு நல் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சிகள் இருக்கும். இவருடைய மனசு இப்படி மாறி இருக்கே, இவர் இப்படி இருக்கே, திடீர்னு மனைவி இப்படி இருக்கிறாங்களே, நல்லா கவனிக்கிறாங்களே, கணவர்கிட்ட கூட மனமாற்றங்கள் இருக்கே, குடும்பத்தில் கூட குடும்ப உறுப்பினர்கள் பொறுப்பாக இருக்கிறாங்களே என்ற மாதிரியாக ஒரு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியின் மூலமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மனைவியுடைய ஹெல்த்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க அது பரவாயில்ல, இனிமேல் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க என்கின்ற மாதிரியாக மருத்துவம் நல்ல பலிக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் கூட கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம், குழந்தைகளை தூக்கி ஹாஸ்டலில் விட்டுருக்கோம், பாட்டி வீட்டில் விட்டுருக்கோம், நான் ஒரு பக்கம் வேலை செய்கிறேன், அவர் ஒரு பக்கம் வேலை செய்கிறாருன்னா குடும்பம் இணையாமல் இருந்து வந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாளிலிருந்தே, இன்று மதியத்திலிருந்தே குடும்பம் இணைந்து இருப்பதற்கான ஒரு வழிமுறைகள் செயல்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெள்ளை நிற பொருட்களின் மீது ஈடுபாடுகள் வரும். ஒரு அரிசி மாதிரியான, சர்க்கரை மாதிரியான, ஒரு உப்பு மாதிரியான வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய பொருட்களை தயார் செய்யக்கூடியவர்கள், விற்பவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தூரதேசங்களில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் இருக்கிறேன், வெளி மாநிலத்தில் இருக்கிறேன், சொந்த ஊருக்கு திரும்பணும்னு நினைக்கிறேன், இவங்க எல்லாருக்குமே வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடிய அளவிற்கு, வீடு வாகனம் வாங்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்ற இடங்களில் நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு எதிரியும் நண்பனாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிர்ப்புகள் விலகும். நீங்களே எதிரியை போயிட்டு ஒரு ஃப்ரெண்டாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. உழைச்சது உடம்புல ஒட்டக்கூடிய நாள்னு கூட சொல்லுவேன். நான் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஆஃபீஸில் நான் தான் வேலை செய்கிறேன், இந்த வேலையை நான் தான் செஞ்சேன், ஆனால் அந்த கிரெடிட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, மற்றவங்க தான் அந்த கிரெடிட்டை எடுத்துக்கிறாங்க, நான் தனித்து விடப்படுறேன், எனக்கு பேர் கிடைக்காம போகுதுன்னு ஒரு மாதிரியாக மனதுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் உழைச்ச கிரெடிட்டு பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், அது உங்களுக்கே கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வேலை மாற்றங்கள் இந்த வாரத்திலே இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வேலையை போனால் கூட கவலைப்படாதீங்க, இருக்கிறத விட நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வேலை மாற்றம் ஏற்பட்டாலும் அது நல்லது தான். பதவி உயர்வு சம்பந்தமான விஷயங்களை எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு அதற்கான பதவி உயர்வுக்கான அனுமதிகள் இவர் டேபிளில் இப்படி இருக்குது, அவர் டேபிளில் இப்படி இருக்குன்றது சில விஷயங்களில் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த பணி அழுத்தம், மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை, மேலதிகாரியோடு கொஞ்சம் மோதல் போக்கோடு இருந்தவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலா ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். கடன் சார்ந்த விஷயங்கள் தீர்வுக்கு வரக்கூடிய தன்மை, குழந்தைகளை பற்றி இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு, தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய குறிப்பாக நெருப்பு சார்ந்த தொழில்கள், எலக்ட்ரிக்கல் கரண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர் பெருமக்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் சம்பள உயர்வு இனிமே கிடைக்கும். வருகின்ற வருஷம் ஜனவரி மாதம், மார்ச் மாதத்துல எல்லாம் ஏதாவது ஒரு சம்பள உயர்வு போடுவாங்கன்னு அதற்கேற்றாற் போல சில நடவடிக்கைகளை நிர்வாகம் ஆரம்பிப்பது போன்ற அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் மாமனார் மாமியார்கிட்ட இருந்து வந்த பிரச்சனையை கூட துளாராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே படிப்படியாக அப்படியே மாறக்கூடிய அமைப்பு. மாமனாரும் மாமியாரும் உங்களை பார்த்து ஓரளவுக்கு பரவாயில்ல, இவங்க நல்லா தான் செய்கிறாங்க, எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க கூட என்னுடைய மருமகளை போல உண்டுமா என்கின்ற வெளியே சொல்லலைன்னா கூட மனசுக்குள்ளே நினச்சிக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி கட்டணம் சார்ந்த விஷயங்களில் தான் இந்த வாரத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், அதை கூட சமாளிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு கட்டுவதற்கு இருந்து வந்த தடைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சொந்த ஊரில் கட்டலாமா, பிழைக்க வந்த ஊரில் கட்டலாமா, அதுலேயும் ஒரு குழப்பங்கள் தீர்ந்து இன்றைக்கு எங்கே வீடு கட்டலாம்ன்றதில் ஒரு முடிவுகள் எடுப்பீங்க. கையில் கொஞ்சம் காசு இருக்குது, கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது, கடன் வாங்கினா கூட வீட்டை கட்டிடலாம் என்கின்ற மாதிரியாக வருகின்ற தை மாதமே கடகால் போட்டு விடலாம் என்கின்ற அளவிற்கு வீடு கட்டுவதற்கான ஆர்வங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடன் வாங்குறது எப்படிங்க நல்ல நாள்னு சொல்லுவீங்க? கடன் வாங்கினாலும் கூட ஒரு சொந்த வீடு அமையும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இளைய பருவத்தினருக்கு பாடங்களில் இன்றைக்கி கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் தெளிவுகள் வரும். ஒரு ஸ்கூலுக்கு போகிறதே சுமையாகி போய்விட்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நல்லா படித்தா தான் நம்ம அடுத்து நம்ம முன்னேற்றத்தை அடைய முடியும் என்கின்ற ஒரு பொறுப்பு உணர்வுகள் மாணவ பருவத்தில், பள்ளி பருவம், கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி கஷ்டங்கள் இல்லாத நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். வரப்போகின்ற புது வருடத்தில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கும் என்பதற்கான சில அடிப்படை விஷயங்கள் இந்த நாளில் இருந்தே கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு அமையும். சோகங்கள் எல்லாம் சுகங்களாக மாறக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தவர் அதை அப்படியே செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒருத்தர்கிட்ட இந்த காரியத்துக்காக போயிருக்கிறோம், ஒருத்தர்கிட்ட இந்த வேலை ஆகணும், ஒருத்தர்கிட்ட போன வாரத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், போன மாதத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வராரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி விடைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதுலேயும் ஒரு தீர்க்கமான முடிவு வேறு இன்றைக்கி எடுப்பீங்க. நல்ல அறிமுகங்கள் வேறு இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். எல்லா நிலைமைகள்லையும் வேற்று மதத்தை சார்ந்தவர், வேற்று இனத்தை சார்ந்தவர், வேற்று மொழி பேசக்கூடியவர், இப்படி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு பொது பயணத்தின் போது கூட ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு ட்ரெயினில் போகிறோம், ரொம்ப நேரம் வேறு ஊருக்கு போகிறோம், ஒரு 3 மணி நேரம் இவர் பக்கத்தில் உட்காந்து தான் ஆகணும், ஒரு 4 மணி நேரம் இவரை கூட பேசித்தான் ஆகணுன்ற சூழ்நிலையில் இன்றைக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதுவே வேறு மாதிரி நடக்கும். ஏற்கனவே நல்ல ஃப்ரெண்டாக இருந்தவங்க, அந்த ஊரில் ஃப்ரெண்டாக இருந்தோம், இந்த ஊரில் ஃப்ரெண்டாக இருந்தோம், அங்கே படித்தோம், இங்கே படித்தோம், அங்கே வேலை செஞ்சோம், டக்குன்னு இடையில கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு. இன்றைக்கி பார்த்தா திடீர்னு மறுபடியும் தற்செல்லாம் அவரே ஒரு லைனில் வராரு. இந்த மாதிரியாக ஏற்கனவே தொடர்பு விட்டு போய் நல்ல நிலையில் இருந்தவர்களுடைய மீண்டும் அதோடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும்ன்றதை மனசு நம்பக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மனசு நம்பணும்னா கண்ணுக்கு எதிரில் ஏதாவது ஒன்று நடக்கணும் இல்லையா? சும்மா நம்மளே நினச்சிக்கிட்டு நான் பணக்காரனாவே, நான் கோடீஸ்வரனாவே, நான் அப்படியாவே இப்படியாவே நம்மளே நினச்சிக்கிட்டு இருந்தால் முடியுமா? அதை நம்புகிற மாதிரியான சில அறிமுகங்கள், சில வழிமுறைகள், சில துவக்கங்கள், சில ஆரம்பம்னு சொல்கிறோமில்ல, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, அது ஆரம்பிக்கிறது, அதில் பணம் வருது, இதில் பணம் வருதுன்னு நம்பிக்கை வரணும் இல்லையா? அந்த நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் பாவகம் உள்பட இன்றைக்கு ராசிநாதன் உள்பட எல்லாமே வலிமையாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்புகளாக கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இது வரைக்குமே கொஞ்சம் பணச்சிக்கல்லையே எப்போவுமே ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. மாதமான 28ஆம் தேதி ஆனால் கடன் வாங்க வேண்டியது ஆகிப்போகுது. 1000மோ 2000மோ 5000மோ 10,000மோ என் சக்திக்கு ஏற்ப நான் காசை கடன் வாங்கித்தான் ஆக வேண்டியிருக்குன்னு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நிலையான பொருளாதாரம், நிலையான முன்னேற்றம். மாதமானால் இவ்வளவு தான் வருமானம், அந்த வருமானம் கூட பரவாயில்ல போதும் என்கின்ற மாதிரியாக நல்லவைகள், பொருளாதார முன்னேற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ரொம்ப நாளாக மனசில் இருந்த ஒரு பெரிய சந்தேகம் இப்போதைக்கு விலகும். இவர் இப்படியா, அவர் இப்படியா, நமக்கு தெரியாமல் இப்படி நடக்குதா, அல்லது நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு போனவர் இதுக்காக வாங்கினாரா, நம்மளை யாராவது ஏமாற்றிட்டாங்களா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்படி விட்டு கொடுத்துட்டோமா, அப்படி விட்டு கொடுத்துட்டோமா, பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, இதை இப்படி செஞ்சுருக்கக்கூடாதோ, இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. அப்படிலாம் ஒன்றும் நடந்தில்லை. இனிமேல் உங்களால் எதையும் சமாளிக்க முடியும். கவலைப்படாதீங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்கின்ற மாதிரியான ஒரு மன சாந்தி கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய கிளாரிட்டி இப்போ கிடைக்கும். எங்கெங்கே பல கடந்த காலங்களில் தப்பு பண்ணோம், எந்த இடத்துல இனிமேல் நல்லா இருக்கும், இந்த தொழில் பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணலாமா, குடும்பத்தில் எந்த முடிவு எடுக்கலாமா, மனைவிகிட்ட இப்படி இருக்கலாமா, கணவன்கிட்ட இப்படி இருக்கலாமா, குழந்தைகள்கிட்ட எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறது என்கின்ற ஒரு விதத்தில் கடந்த காலத்தில் எங்கே விட்டோம், எங்கே பிடித்தோம் என்பதை அப்படியே தெளிவாக தெரிந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை ஆரம்பிக்க அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க.
கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு விரயங்கள் இருந்தாலும் வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிர்பாராத திடீர் வருமானம் இப்போதைக்கு வரும். ரொம்ப நாளாக வராதுன்னு கைவிடப்பட்ட ஒரு பணம், அல்லது நான் ஒரு மீடியேட்டருங்க, வாங்கினவர் வாங்கிட்டாரு, கொடுத்தவர் கொடுத்துட்டாரு, விற்றவங்க வாங்கினவங்க எல்லாம் பணத்தை அவங்கவுங்க கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க, இடையில எனக்கு வர வேண்டிய நியாயமான தொகையை அவங்க தர மாட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு மாதிரி மனத்தாங்கல்ல இருப்பீங்க இல்லையா? நீங்கள் உழைத்த பணம் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு செலவு இருக்கும், கடுமையான செலவுகள் இருக்கும், இருந்தாலும் சமாளிப்பீங்க. நல்ல பொருள் வாங்குறதுக்கான செலவு இருக்கும். வீட்டுக்கு இது தேவை, கண்டிப்பாக பாப்பாவுக்கு இதை வாங்கி கொடுக்கணும், தம்பிக்கு இதை வாங்கி கொடுக்கணும், வாங்கித்தான் ஆகணும். பிள்ளைங்க படிக்குது, பிள்ளைங்க வேலைக்கு போகுது, பிள்ளைங்க தலையெடுத்துறது, நம்ம சிக்கனமாக இருக்கலாம், நம்ம பிள்ளைங்க சிக்கனமாக இருக்காது என்கின்ற மாதிரியாக செலவு இருந்தாலும் அது ஒரு நல்ல செலவுகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இளைய பருவத்தினருக்கு பயணங்கள் இருக்கும். இன்னைக்கு இன்டர்வியூ போறீங்கன்னா அது சக்சஸ் ஆகக்கூடிய இன்டர்வியூவாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு லட்சியத்தை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவத்தினருக்கும் இன்றைக்கு போகக்கூடிய ஒரு போட்டிக்கு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவு இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்டிருக்கிறார். ஜோதிடத்தில் இப்படிலாம் சொல்கிறாங்களான்றது எனக்கே தெரியாது. ஒரு மிக நீண்ட அனுபவத்தை ஜோதிடத்தில் கொண்ட, ஜோதிடத்தையே சுவாசமாக கொண்ட எனக்கு கூட இந்த கேள்வி புதுசாக தான் இருக்குது. ஐயா, ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா அவர் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் பிழைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்கிறார். எந்த மூல நூல்லையும் நான் இதை படித்த மாதிரி தெரியலைங்க. விளக்க நூல்களில் எதுலையாவது எழுதியிருந்தா கூட அதுவும் தெரியுதானே, இல்லை இருக்குதான்னு தெரியலைங்க. இந்த 2ஆம் இடம் என்பது பணத்தை குறிக்கக்கூடிய, வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. சில பேர் வருமானத்திற்காக வெளிநாடு போகிறாங்கல்ல, அவங்கள பற்றி இவங்க இப்படி நினச்சிட்டாங்க போல தெரியுது. 2ஆம் இடம் கேட்டால் வருமானமே வராது, அப்புறம் வெளியூரில் போய் எங்கே பிழைக்கிறது, வெளிநாட்டில் போய் எங்கே பிழைக்கிறது? 2ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தால் தானே திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்கின்ற மாதிரியாக எங்கேயாவது போய் பிழைக்கணும்னு வரும். சரி, இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். 2ஆம் இடம் ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா அவர் வெளியூரில் போய் பிழைக்கக்கூடிய தன்மைகள் உண்டானா? சர்வ நிச்சயமா இல்லைங்க. இந்த வெளியூர் பரதேச வாசம், இன்னொரு தேசத்தில் போய் பிழைப்பது என்கின்ற பரதேச வாசம் என்பதை குறிக்கக்கூடியது மிக முக்கியமாக 12ஆம் பாவகங்க. நம்முடைய நாட்டு ராஜாவாக இல்லாமல் இன்னொரு தேசத்து ராஜாவுடைய ஆளுமைக்குள்ள அந்த காலத்தில் போகிறதைத்தான் இந்த 12ஆம் இடத்தை பரதேச வாசம்னு நம்முடைய ஞானிகள், நம்முடைய மேலான மேதைகள் அதை எழுதி வச்சாங்க. அதே நேரம் இப்போ நமக்கு ஒரே தேசமாக இருக்குது, ஆனால் பல்வேறு மாநிலங்களாக இருக்குது. பக்கத்து நாட்டுக்கும் போகிறோம், பக்கத்து மாநிலத்துக்கும் போகிறோம். இப்போ நம்முடைய ஜாதக அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவகம் ஒருவருக்கு சுபத்துவமாக இருந்தால் பிறந்த மாநிலத்தை விட்டு வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த சுபத்துவத்தில் தான் சில படிநிலைகளை நான் சொல்கிறேன். ஒரே நேரத்தில் குரு சுக்கிரன் தொடர்பு கொள்வது, குரு மட்டும் தொடர்பு கொள்வது, சுக்கிரன் மட்டும் தொடர்பு கொள்வது, எல்லா சுபகரங்களும் ஒட்டுமொத்தமாக இருப்பது, அல்லது பாவர்களோடு சனி செவ்வாயுடைய பார்வை இருப்பு கலந்திருப்பதுன்ற படிநிலைகளை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஒருவர் பக்கத்து மாவட்டத்துக்கு போவாரா, 10 கிலோமீட்டர் தள்ளி தான் போவாரா, பக்கத்து மாநிலத்துக்கே போவாரா, வெளிநாட்டுக்கே போவாரா, அமெரிக்கா போவாரா, இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியுங்க. இந்த வெளியூரில் போய் பிழைக்கிறது, சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூரில் போய் பிழைக்கிறதுக்கும் 2ஆம் பாவகத்திற்கும் சம்பந்தம் இல்லைங்க. 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சுபத்துவமாக இருந்தால் 8ஆம் இடத்தின் சுபத்தன்மைக்கேற்ப வெளி மாநிலத்தில் இருப்பது, 12ஆம் இடம் இயங்கும் பொழுது 12ஆம் இடம் சுபத்தன்மையோடு இயங்கும் போது, பாவத்தன்மையாக இருந்தால் சொந்த ஊரை விட்டு வெளியவே போகக்கூடாது. பிறந்ததுலேருந்தே நான் எங்கள் ஊரில் தாங்க இருக்கிறேன், நான் எங்கேயும் போகலங்க, மிஞ்சி போனால் அப்படி ஒரு 4 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன் அப்படின்னுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 8, 12ஆம் இடங்களில் சனி, ராகு, செவ்வாய் எல்லாமே இருக்கும். 12ஆம் இடத்துல வலுத்து இருந்தால் அவங்களுக்கு வெளிநாட்டில் போகிறதுக்கு ஆசையே இருக்காது. ஆக சுபத்துவமாக இருக்கும் பொழுது ஒருவர் வெளிநாடு போய் பிழைப்பார். சுபத்துவமின்றி பாபத்துவமாக இருக்கும் பொழுது பிறந்த ஊரிலேயே இருப்பார். 8ஆம் இடம் வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட தூரம், ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். 12ஆம் இடம் என்பது நீண்ட தூர அமைப்புகள். இப்போ வெளிநாட்டுக்கு போனோம்னா 2000 கிலோமீட்டர் தாண்டி போகணும், 3000 கிலோமீட்டர் தாண்டி போகணும், அமெரிக்காவுக்கு போகணும்னா 10,000 கிலோமீட்டர் ஆகுது. இந்த மாதிரியாக 12ஆம் இடத்தின் சுபத்துவத்தை வைத்து நீண்ட தூர அமைப்புகளை, வெளிநாடு போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக சொல்ல முடியும். இதெல்லாம் இருந்தாலும் அந்தந்த தசாபுக்திகள் சர வீடுகளே ஒருவரை நகர்வதை குறிப்பவை.
வெளியூருக்கு போகிறீங்கன்னா நீங்கள் மூவ் ஆகுறீங்க, நகர்றீங்கன்னு அர்த்தம். அந்த சர வீடுகள் என்பது மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய 4 வீடுகள். இந்த 4 வீடுகளில் இருக்கக்கூடிய தன்மைகள், இந்த 4 வீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய சுப அசுப தன்மைகள், சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் தான் நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் பிழைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. ஜோதிடம் அவ்வளவு எளிமையானது இல்லைங்க. 2ஆம் பாவகம் கெட்டாலே வெளியூருக்கு போயிடுவார் அப்படின்னு சொன்னால் ஜோதிடத்தை ரொம்ப சுருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தாங்க ஏற்படுது. உண்மையிலேயே 8, 12ஆம் இடங்கள் தான் வெளிமாநிலம், வெளிநாடு, வெளியூர் என்பதை குறிக்கக்கூடிய அமைப்புகளுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான டிசம்பர் மாத பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.